सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 21/1/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: நிரந்தர யோகி ஆவதற்கான சுலபமான விதி. பாபா சொல்றாங்க, எப்படி ஒரு நொடியில் ஸ்விட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறதோ அதேபோல் ஒரு நொடியில் உடலின் ஆதாரம் எடுத்து பின்பு ஒரே நொடியில் உடலிலிருந்து விலகிய அசரீர நிலையில் நிலைத்திருக்க முடியுமா? இந்த நேரம் உடலில் வந்தீர்கள் மற்றும் அடுத்த நேரம் அசரீரி ஆகிவிட்டீர்கள் என்ற இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இதைத்தான் கர்மாத்தி பாவ கர்மங்களை அழித்த நிலை என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கும். எப்பொழுது விரும்பினாலும் யார் எப்படிப்பட்ட ஆடையை அணிவது மற்றும் அணியாமல் இருப்பது என்பது அவர் கையில் இருக்கிறது. அவசியம் ஏற்பட்டது அணிந்தார், அவசியம் ஏற்படவில்லை என்றால் உடலை விட்டு விலகிவிட்டார். அந்த மாதிரி அனுபவம் இந்த உடல் என்ற ஆடையில் இருக்கட்டும். காரியம் செய்து கொண்டும் ஏதோ ஒரு ஆடை அணிந்து காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த மாதிரி அனுபவம் இருக்க வேண்டும். காரியம் முடிவடைந்தது, உடன் ஆடையிலிருந்து விலகிவிட்டோம். உடல் மற்றும் ஆத்மா இரண்டிற்குமான வித்தியாச நிலை பொதுவான காரியம் செய்து கொண்டிருக்கும் போதும் அனுபவம் ஆக வேண்டும். எப்படி ஏதாவது பயிற்சி ஏற்பட்டு விடுகிறது இல்லையா, அதுபோல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பயிற்சியை யாரால் செய்ய முடியும்? யார் உடலையும் சேர்த்து மற்றும் சரீர உறவுகளின் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனவோ, உடலின் உலகம், உறவு மற்றும் என்னென்ன அநேக பொருட்கள் இருக்கின்றனவோ அவற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பாரோ அவரால் செய்ய முடியும். எப்பொழுது கொஞ்சம் கூட பற்றுதல் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது விலகியவராகவும் முடியும். ஒருவேளை சூட்சும எண்ணத்தில் கூட லேசான நிலை இல்லை என்றால் விடுபட்டிருக்க முடியாது. அதாவது விலகிய நிலையின் அனுபவம் செய்ய முடியாது. மகாரதிகள் இப்பொழுது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். முற்றிலுமே விலகிய நிலையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இதே நிலையில் இருப்பதால் மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்களிடமிருந்து விலகிய, அதாவது பற்றற்ற நிலையின் அனுபவம் ஏற்படும். அவர்களும் உணர்வார்கள். எப்படி யோகாவில் அமர்ந்திருக்கும் நேரம் இந்த பயிற்சியை செய்விப்பவர் விலகிய நிலையில் இருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படுகிறதில்லையா? அதேபோல் முழு நாள் நமது நடைமுறை காரியங்களுக்கிடையே ஃபரிஸ்தா நிலையின் சாட்சாத்காரம் ஏற்படும். இங்கு இருந்து கொண்டிருந்தாலும் அநேக ஆத்மாக்களுக்கு யார் யார் தங்களுடைய சத்யுக குடும்பத்தின் நெருக்கத்தில் வருபவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ பதவி இரண்டின் சாட்சாத்காரம் சேர்ந்தே ஏற்படும். எப்படி தொடக்கத்தில் பிரம்மாவின் சம்பூர்ண சொரூபம் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டின் சாட்சாத்காரத்தையும் திவ்ய காட்சி சேர்ந்தே பார்த்தீர்களோ அப்படி இப்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய இரட்டை ரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்படும்.
வரிசை கிரமமாக இந்த விலகிய நிலையில் வந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த இரட்டை சாட்சாத்காரம் ஏற்படும். இப்பொழுது இந்த முழு பயிற்சி ஏற்பட்டு விட்டது என்றால் அங்கங்கே இருந்து இதே செய்தி வர தொடங்கிவிடும். எப்படி தொடக்கத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய அநேக ஆத்மாக்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சாட்சாத்காரம் ஏற்பட்டதில்லையா? அதேபோல் இப்பொழுதும் சாட்சாத்காரம் ஏற்படும். இங்கே அமர்ந்திருந்த போதிலும் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் உங்களுடைய சூட்சும சொரூபம் சேவை செய்யும். தற்பொழுது இந்த சேவைதான் இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சாகார பாபாவில் அனைத்து முன்னுதாரணங்களையும் பார்த்து விட்டீர்கள். அனைத்து விஷயங்களும் நாடகப்படி வரிசை கிரமமாக ஏற்பட வேண்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு சுயம் தான் ஒளி வடிவ உடலுடைய ஃபரிஸ்தா சொரூபமாக ஆவீர்களோ அவ்வளவு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் சேவை செய்யும். ஆத்மாவிற்கு முழு உலகத்தையும் சுற்றி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? அப்படி இப்பொழுது உங்களுடைய சூட்சும சொரூபமும் சேவை செய்யும். ஆனால் யார் இந்த விலகிய நிலையில் இருப்பாரோ, சுயம் ஃபரிஸ்தா ரூபத்தில் நிலைத்திருப்பாரோ அவருடைய சாட்சாத்காரம் ஏற்படும். ஆரம்ப காலத்திலும் அனைத்து சாட்சாத்காரமும் ஏற்பட்டது. ஃபரிஸ்தா ரூபத்தின் சம்பூர்ண நிலை மற்றும் முயற்சி செய்பவரின் நிலை இரண்டும் தனித்தனியாக சாட்சாத்காரம் ஏற்பட்டது. எப்படி சாக்கார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவின் சாட்சாத்காரம் தனித்தனியாக ஏற்பட்டதோ அதேபோல் நெருக்கமான குழந்தைகளின் சாட்சாத்காரமும் ஏற்படும். எப்பொழுது குழப்பமான சூழ்நிலை இருக்குமோ அப்பொழுது சாகார உடல் மூலமாக எதையும் செய்ய முடியாது. மேலும் இந்த சேவை மூலமாகத்தான் பிரபாவமும் ஏற்படும். எப்படி ஆரம்பத்தில் கூட சாட்சாத்காரத்தினால்தான் பிரபாவம் ஏற்பட்டதில்லையா? பார்த்தும் பார்க்காமலும் அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் கடைசியிலும் கூட இதே சேவைதான் நடக்கும். தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தின் சாட்சாத்காரம் தனக்கு தானாகவே ஏற்படுகிறதா? இப்பொழுது சக்திகளை அழைப்பது ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது பரமாத்மாவை குறைவாக அழைக்கிறார்கள். சக்திகளை அழைப்பது மிக வேகமாக தொடங்கிவிட்டது. எனவே இந்த மாதிரி பயிற்சி இடையிடையே செய்ய வேண்டும். பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பின்பு மிகுந்த ஆனந்தம் தானாகவே அனுபவமாகும். ஒரு நொடியில் ஆத்மா உடலை விட்டு விலகியதாக ஆகிவிடும். பயிற்சி ஏற்பட்டுவிடும். இப்பொழுது இந்த முயற்சி தான் செய்ய வேண்டும். நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।